நிஜமா வரமாட்டேன். சத்தியமா. நீ யாட அப்படி மாறிட்ட? நான் சொல்லி கூட நீ சாப்பிடல. எப்படிடா மனசு வந்தது? அவனுக்கு வியாதி சுகமானதுக்கு நீ சந்தோஷப்படலையா, அழுதியா? என்கிட்டே சொல்றான். இத்தனை வருஷமா பழகுன பழக்கத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான் பாத்தியா? இந்த மாதிரி அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், சாப்பிட்டுருக்கலாம்ல. அப்படியே பார்த்தாலும் நீ அவங்கிட்ட அழுததுக்கு நாள்ல சந்தேகப்பட்டிருக்கணும். ஒரு பேச்சுக்கு சொன்ன. ஏது யார் வச்சிருப்பாங்க? நான் தான். நேக்கு அசைவம் சமைக்க தெரியாது. தயவு செஞ்சு அதை சாப்பிடுங்க. இல்ல, நான் சாப்பிட்டேன். எனக்கு தெரியும். டீ பன் சாப்பிடுறதுக்கு இது மோசம் இல்ல. அவரு ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு தெரியல. நம்ம கிட்ட சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு கடையில டீயும் வந்து வாங்கி சாப்பிடுறாரு. எதுக்கு எதுக்குங்கிற? அவர் என்ன அனாதையா? இல்ல நாம என்ன செத்தா போயிட்டோம்? என்ன பண்ண சொல்ற? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ராஸ்கல் கேட்கவே மாட்டேங்கிறான். நான் தான் சாப்பாடு கொண்டு போக கூடாது. என் மேலதான் அவருக்கு கோவம். நீங்க கொண்டு போங்களேன். அதுவும் சரிதான். நீ குடு, நான் கொண்டு போறேன். இன்னைக்கு மட்டும் அவன் சாப்பிடாம இருக்கட்டும். என்ன செய்யறேன் பாரு. சாப்பாடு நல்லா இருக்கா? பிரமாதங்க. பொய் சொல்றேன். நீங்க எல்லாம் புளியும் காரமும் நிறைய சேர்த்துப்பேன். எங்காத்து சாப்பாடு உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? இல்லங்க, நிஜமாவே நல்லா இருக்கு. அப்ப இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இல்லங்க, இந்த வேணாங்க, போதுங்க. ஐயா, என்னங்க சாப்பிட்டாரா? நீங்க போய் கொடுத்தும் சாப்பிடலையா? இனிமே அவனுக்கு நம்ம உதவி தேவையில்லை. என்ன சொல்றீங்க? அவனை கவனிச்சுக்க வேற ஆள் வந்தாச்சு. என்னடா போட்ட? சாரம் தாண்டா போட்ட. பின்ன என்ன ஸ்பெஷலா பிராந்தியா போட முடியும்? சீட் என்னடா போட்ட? அத கேக்குறியா? வேற இதுல உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கடா. அண்ணா என்ன கொட்டப்பாக்கு வர அண்ணா? கொட்டப்பாக்கு வாடாங்க. அஜிமேல் கூப்பிடுறாரு, வாடா. வருவாண்டா. என்ன கையில இருக்கிறத கீழே வச்சுட்டு கடைக்கு போய் ஒரு கட்டு பீடியும் பத்தி பொட்டி வாங்கிட்டு வா. ஊரு ஆமாடா, இந்த வடுமாக ஊருக்கு அப்படி ஒரு பட்டை வாங்கிட்டு வந்து முறைக்கிறாண்டா. கண்ணா, நீ ஒரு ரூபா வச்சுக்க. ₹1 இல்ல, நீங்க ₹10 கொடுத்தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய. பீடி சிகரெட் வாங்குறது கேவலம். அவங்க அக்காவுக்கு பாண்டியருக்கு மாமா வேலை பார்த்து சமயத்துல நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேட்கறாண்டா. நீங்க தப்பா பேசுறது. ஆமாண்டா. என்னடா தப்பா பேசுன? அவங்க 2 பேரும் லவ் பண்ணல, நீ கண்டுக்காம போகல. அது மட்டும் மாமா வேற இல்லாம பின்னாடி கலெக்டர் உத்தரமா. அப்படி பார்த்தா போன வாரம் உங்க தங்கச்சிக்கு ஊரையே கூட்டி கல்யாணங்கிற பேர்ல ஒருத்தனை கூட்டி கொடுத்தல, அது மாமா வேலை இல்லையா?
நீங்க செலவு பண்ணி மாமாவில பாக்குறேன், நாங்க செலவு பண்ணாமே மாமாவில பண்றோம். எங்கடா ஒண்ணுமே தெரியுமா? என்னடி எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கோயிலுக்கு வந்தேன். ஆமா, அவர் எப்படி இருக்காரு? பாண்டியனா? நன்னா இருக்காரு. அவரு ஒழுங்கா சாப்பிடுறாரா? ஏதோ சாப்பிடுறாரு. ஆமா, இந்த அசைவம் எல்லாம் எப்படி சமைப்பேன்? ஆடெல்லாம் நீங்களே வெட்டுவேளா? மீன் எல்லாம் அப்படியே குழம்புல போட்டுடுவேளா? இல்ல, வெட்டி தான் போடுவோம். சத்தம் வராதா? ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? சமைக்க போறியா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். அப்புறம் அத்துமா என்னங்க அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? அவரு பசி தாங்க மாட்டாரு. பசி தாங்க மாட்டாரா? பரவாயில்லையே, அதுக்குள்ள இவ்வளவு தயாராயிட்டீங்க. சரி சரி, வாங்க போல. பாக்காதீங்களா டேய், அவனை காட்டு பங்களா கலைச்சிட்டு வந்து கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுங்க. இது வெறும் அட்வான்ஸ் தான். காரியத்தை மட்டும் முடிச்சா நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தியே கௌரி, அவ கையாலே உனக்கு விருந்து வைக்க சொல்றேன். ஓகே வந்துடுறேன். கூப்பிட்டும் செய்யலாமே. ஆமாமா, அன்னைக்கு என்னமோ உன் பொண்ணோட என் பையன் 2 வார்த்தை பேசுனதுனால அந்த பையனும் உன் பொண்ணும் கொஞ்சம் குலாவறத பத்தி யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. யாரோ சொல்லல, ஊரே சொல்லுது. அவ தாலி மட்டும் தான் கட்டலையா, மினி தாம்பத்தியமே நடத்துறாமையா. ஓய், வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. யாராங்க கேளு எடுத்துட்டு வா. வார்த்தையை அளக்கணுமா? ஓய் குறுக்கள், ஏன் வார்த்தையை அளக்க வேண்டிய அவசியம் இல்லையா. உங்க பொண்ணோட நடத்திய அளந்தா போதும். 1000 தான் கஷ்டம் வந்தாலும் ஒரு பிராமண பொண்ணு அந்நிய ஜாதி பையனை காதலிக்க விடலாமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்க பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் நடக்கல. சரி, அந்த கவலை எங்கிட்ட விட்டுடும், நான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன். நம்ம ஆத்துல கணக்க பிள்ளை இருக்காரோ, அவருக்கு இப்பதான் 2ஆம் தரம் தவறிப்ப 2 வருஷம் ஆகுது. உம்மோட பழகின தோஷத்துக்கு
நானே செலவு பண்ணி ஜாம் ஜாம் நடத்திடுறேன். பார்த்தா 55 வயசு யாரும் சொல்ல மாட்டா. என்ன சொல்றது? இதே நீ பெத்த மகளா இருந்தா அந்த 55 வயசாகிறதே கணக்கு பிள்ளை அவருக்கு கல்யாணம் பண்ணி தருவீரா? நீர் திருந்த மாட்டீர். நான் சொல்றபடி கேட்டா நீர் இந்த ஊர்ல இருக்கலாம். இல்ல பஞ்சாயத்து கூட்டி உங்க மானத்தையே போக்கிடுவேன். யாரங்க குறுக்கள் அனுப்பு. பகவானே